திமுகவினுடைய தலைமைக்கு கொடுக்கறது கூட ஆள் இல்லை, அதிமுக தலைமை கிட்ட கொடுக்கறது கூட ஆள் இல்லை. அல்லது வேற இப்போ அண்ணன் சீமான் கிட்ட கூட்டணிக்கு வந்தால் கூட அப்படியெல்லாம் கோரிக்கை வைக்க மாட்டேன். ஐயா எனக்கு அண்ணன் 2 சீட்டு கொடுங்க, 3 சீட்டு கொடுங்க, இதுதான் திருப்தி. ஏன்னா அரசியல் அங்கீகாரம், இந்த அங்கீகாரம் எல்லாம் செத்து மௌத்தா போயிடுவாங்க. அரசியல் அங்கீகாரம். நீங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு கூட தான் 2 பேர் உட்காந்துருக்கீங்க, என்ன பண்றீங்க கேட்டால் நாங்கள் முதல்வர்கிட்ட பேசணும். அப்போ முதல்வர் செய்யல, நீங்கள் அடுத்த கட்டம் என்னங்க பண்ணணும்? நம்ம போய் ஒருத்தங்கிட்ட ஒரு பிரச்சனை விஷயமா சொல்கிறோம், 1 தடவை சொல்கிறோம், 2 தடவை சொல்கிறோம், 3 தடவை சொல்கிறோம். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எட போட மயிறு, நீனாச்சும் உங்க கூட இருந்து எனக்கு என்னென்ன லாபம்னு சொல்லிட்டு விலை வரணுமா இல்லையா? அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் உடனே விடுதலை. அந்த திமுக சொல்லுது பிஜேபி வந்துடும் அமைதியா இருங்க, பிஜேபி வந்துடும் அமைதியா இருங்க. இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ன, ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும், எப்படியாவது அரசியல் ரீதியாக பெரிய ஆள் ஆகணும், ஆயிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு மயிலும் கூட போகிறது இல்லை. சமுதாயத்துக்கு பிரச்சனையா இல்லை. இன்னைக்கு சிறைவாசிகள் விடுதலைடா சொன்ன இத்தனை நாளாக சிறையிலே இருந்துட்டுனா பரவாயில்ல, அவங்க வெளியே 2 வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமா அது போல ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வலி வேதனை தெரியும், வேற யாருக்குமே. அடிப்படையில் தான் தொடர்ந்து நம்ம களமாட்டே இருக்கோம். இன்னைக்கு பாஷாவே நம்ம கூட இல்லை. நீங்க ஆகும் சொன்னா ஏன் சீமான் 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 கூட எதுக்குங்க போறீங்க எங்கிட்ட? ஏண்டா நான் போன உனக்கேண்டா வயிறு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டா சரி 100-200 ரூபாய் ரெடியாக வச்சுருக்கான் திட்டுறதுக்குன்னு. நம்ம உமாயின் கூட சொன்னார், அண்ணன் யாருன்னா 4 பசங்க வச்சு திட்டுங்க நான் பதிலுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன்ப்பா, பசங்க பதிலுக்கு திட்டு வைக்கலாம், உடனே என் பசங்க துணிஞ்சு போய் அவன் வெட்டி இவன் கொடுத்து தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு வழக்கு கூட அந்த பசங்களுக்கு விடக்கூடாதுப்பா, அதனால திட்டிட்டு போகிறானுங்க. எத்தனை பேர் திட்டானுங்க திட்டு, ஏன்னா அவங்களுடைய குழப்பம் அதுதான். இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். நாம் தமிழ் கட்சி நடத்தும் நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை கோரிய இந்த மாபெரும் கூட்டத்தில் என்னையும் அழைத்து பேச வைத்தமைக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி என்னுடைய சிறிய உரை நிகழ்த்த உள்ளேன். சிறைவாசிகள் விடுதலை என்பது இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை. ஒரு 1/4 நூற்றாண்டு அவர்கள் சிறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வாழ்ந்தார்கள் இல்லை, வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலை என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகவே இருக்கு. அந்த விடுதலை கோரி இங்கே நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது மிக அவசியமான ஒன்று. எல்லாருமே அண்ணன் இந்த மாதிரி ஜனவரி 29 இங்கே ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய அவங்களுடைய வேதனைகளை, அழுகுறல்களை, அவங்களுடைய கண்ணீரை ஒரு ஆவணப்படமாக நான் எடுத்திருக்கேன், அதை நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டேன். அதேமாரி அந்த பாதகை விட்டவுடன் நானே என்னுடைய முகநூல் பக்கத்தில் ஜனவரி 29 சிஎன்கே சாலையில் நாம் தமிழ் கட்சி சிறைவாசி விடுதலை கோரிய ஒரு போராட்டத்தை வைத்துள்ளது, அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் தாக்குதல் 2 பக்கத்தில் இருந்து, ஒன்று வலதுசாரிகள், இன்னொன்று இடதுசாரிகள். ஏனென்றால் நாம் தமிழ் கட்சி கூட்டங்களில் ஏறினாவே ஒரு பக்கம் தாக்குதல் இல்லை, 2 பக்கம் தாக்குதல் வரும். வலதுசாரி யாரு? RSS பாஜக. இடதுசாரி யார்? நம்முடைய தோழர்கள். என்ன தோழர் இப்படி மாறிட்டே போறீங்க, நீங்க என்னங்க மாறின? நானதாங்க இருக்கேன். இது அரசியலுக்காக அவர் நடத்துறாரு, ஓட்டுக்காக நடத்துறாரு. அப்ப நான் சொன்னேன், அரசியலுக்காக
2 பேரும் நாம் தமிழ் கட்சி மேடையில் நின்று தாக்குவாங்க. என்ன செய்ய? அதில் ஒரு சகோதரர் சொல்கிறாரு, தேர்தலுக்காக சீமான் போடுற நாடகம், அண்ணன் சீமான் போடுற நாடகம், ஓட்டு வாங்குறதுக்காக. நான் சொன்னேன் அவர்கிட்ட, உனக்கு தெரியாது போல இருக்கு தோழர், தொடர்ந்து 5க்கும் மேற்பட்ட மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்தியது நாம் தமிழ் கட்சி. அப்ப எந்த தேர்தலும் இல்லை. நானே அண்ணனை சில கூட்டங்களுக்கு கூப்பிடுவேன். அண்ணன் இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலுக்கு போய் ஒரு கூட்டம் போடுறேன், நீங்க வாங்கண்ணா. அண்ணன் நீங்க போடாதீங்க, நான் போடுறேன், நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய நபர். நாங்க கூட்டம் போடுறோம், நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய நபர். ஏதோ ஒரு பெருமைக்காக முகத்துதிக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அண்ணன் திருமாவளவன் கூட இஸ்லாமியர்கள் நாங்கள் போட்ட கூட்டங்களில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையை பற்றி பேசி இருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக ஒரு கூட்டமும் போடப்பட. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட நாம் போடப்பட்ட கூட்டங்களில் வந்து பேசி இருக்காங்களே தவிர அவங்களா போடல. அதிமுக திமுக சொல்லவே மாட்டான், அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டான். ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முஸ்லிம் சிறைவாசிகளுடைய விடுதலை, அதாவது ஒரு அரசியல் ரீதியாக பொதுதளத்தில் இந்த சிறைவாசிகள் விடுதலையுடைய முக்கியத்துவத்தை வந்து விரிவுபடுத்தியது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் சிறைவாசிகளுடைய விடுதலையே முக்கிய கடமையா நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள ஊற வச்சது யாருன்னா நாம் தமிழர் கட்சி. ஏதோ இன்னைக்கு வந்து தேர்தல் வருது, அதனால இந்த சேப்பாக்கம், ஏன்னா சேப்பாக்கம் இளவரசருடைய கோட்டை இல்லையா, அதை அண்ணன் சீமா எங்கடா தகர்த்திட்டு போறான்ற ஒரு பயம் இருக்கலாம். நேற்று கூட முஸ்லீம், அதாவது மஹல்லாக்கள் மாநாடு நடந்தது. முஸ்லீம் லீக் சார்பாக மஹல்லா மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் முதல்வரும் உட்கார்ந்துருக்காரு. முஸ்லீம் லீக் தலைவர்களில் முன்னாள் வக்ஃப் போர்டு சேர்மன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் வந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை எவ்வளோ அவசியம் என்பது அழகான முறையில் பேசுகிறாரு. ஆனால் பேசி முடிச்சிட்டு பிறகு 5 கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் சொல்லுகின்றார். அங்கு அந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்திலே முதல்வருக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும், யோ நாங்க கேட்டது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, இது உன்னால செய்ய முடியுமா முடியாதா, இல்லைன்னா போட மயிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துருக்கணையா, அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துருக்கணும். இன்னும் எத்தனை நாள் தான் கெஞ்சிட்டு இருப்பீங்க? உலமாக்களுக்கு ஓய்வூதியம், இந்த உருது பள்ளிக்கூடங்களுக்கு ஆசிரியர்கள், ஏற்கனவே இதே திமுக ஆட்சியில் 380 உருது பள்ளிக்கூடங்களை மூடிய வரலாறு திமுக கிட்ட இருக்கு. 380 உருது பள்ளிகளை மூடிட்டாங்க. இப்ப அதுல பெரும்பான்மையான பள்ளிகள் எல்லாம் வந்து பிடிஏ கட்டுப்பாடுல இருக்கு. பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் வச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுச்சு. எப்படி சீன் போடுறான் பாருங்க. இத ஒரு முஸ்லீம் லீக் தலைவர்கள், அதுவும் மிகப்பெரிய தலைவர்கள், காதல் மொழி முதல்வருடைய அந்த தாடியை பிடிச்சிட்டு, நீங்க இல்லைன்னா என் சமுதாயமே இல்லைங்க தமிழ்நாட்டில், அடா பாவி, நீங்க இல்லைன்னா காப்பாற்றத்துக்கு ஆளே இல்லை. அப்ப கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில முஸ்லீம் எல்லாம் தமிழ்நாட்டில் செத்தாடா போயிட்டானே, உயிரோட இல்லையா, பொழைக்கலையா, போராடலையா? ஏன் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய யூபியில கூட முஸ்லீம்கள் போராடுறான், சிறைப்படுறான், கொல்லப்படுறான், ஆனாலும் வாழ்ந்துட்டு தாண்டா இருக்கான். எத்தனை நாள் தான் உங்களுக்கு வேற அரசியலே இல்லையா? பாசிசம் பாஜக இதை காட்டி 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 இந்த இஸ்லாமியர்களை இன்னும் பார்த்தீங்கன்னா கோழைகள் ஆக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த இஸ்லாமியர்களுடைய உயிர்நாடி பிரச்சனைகள் எல்லாம் எதை பத்தியும் பேசக்கூடாது. அவன் வந்துடுவான், நீங்க அமைதியா இருங்க, ஓட்ட திமுகவுக்கு போடுங்க. யார் வந்துடுவான்? பிஜேபி வந்துடுவான். ஆனா இவங்க மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்துடுவாங்க. இங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டுல ரைடு இன்னொன்னு முதல்வரே நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கிட்டு அங்கே போய் சொல்றாரு, 2047 இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக்கிறதுக்கு தம்முடைய முதல்வர் பிரதமர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறாருன்னு சொல்லி புகழாரம் சூட்டிட்டு வராயா இருந்தாலும், ஏன் இந்த இஸ்லாமிய தலைவர்கள் இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா? இதே சீமான் சொல்லியிருந்தா அடுத்த நாளே போடுவோம், தலைப்பு செய்தியா போடுவோம். இது எந்த விதமான அரசியல்?
அவர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு மறைமுகமா பாஜகவுக்கு துணை போயிட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ரீதியா பேசணும். பிரதான எதிர்கட்சியில அதிமுக பத்தி பேச மாட்டான், பிஜேபி பத்தியே பேசுவோம். பிஜேபியை உண்மையிலே வளர்க்குறது யாருன்னு சொன்னா திமுக தாங்க சாட்சி, வேற யாரும் வளர்க்கல. இன்னைக்கு மஹல்லா மாநாடு போடுறாங்க. இதே அம்மாபட்டினத்துல 500 வீடுகள் சுமார் 4 தலைமுறையாக இருந்த 500 வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கும் போது இந்த மஹல்லா மாநாடு போட்டு முதல்வரை கூப்பிட்டு கோரிக்கை வச்சிருந்தீங்கன்னா நானும் கை தட்டி பாராட்டுவியா? இதே அனகாபுத்தூர்ல காயிதே மில்லத் நகரில் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்படும் போது நீ இந்த மஹல்லா மாநாடு போட்டு முதல்வரை வச்சு கூப்பிட்டு தான் பாராட்டியிருப்பையா? அப்பெல்லாம் அமைதியா இருந்தீங்க, சைலண்ட் மூட்ல. இப்போ தேர்தல் வருது, என்ன 2 சீட்டு 3 சீட்டு. நான் உள்ள நுழையும் போது உமாயின் கபூர் தான் சொன்னார், 20 சீட்டாச்சும் கேட்டு உங்களுக்குள்ள பகிர்ந்துங்கடா, அதை விட்டுட்டு ஏண்டா 1 2ன்னு போறீங்கன்னு. உண்மைதான், அதை போக மாட்டாங்க. இவன் விட்டான்னு சொன்னா இன்னொருத்த ரெடியா இருக்கான். ஒரு சக்கரம் போச்சுன்னா இன்னொரு சக்கரம் ஃபிட்டிங். வேற எந்த கொள்கையும் இல்லை இவங்களுக்கு. இந்த சமூகத்தினுடைய என்னென்ன பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு லெட்டரா எழுதி நீங்க இந்த ஆட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அது திமுகவினுடைய தலைமைக்கு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை, அதிமுக தலைமை கிட்ட கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. அல்லது வேற இப்போ அண்ணன் சீமாங்கிட்ட கூட்டணிக்கு வந்தா கூட அப்படியெல்லாம் கோரிக்கை வைக்க மாட்டேன். ஐயா எனக்கு அண்ணன் 2 சீட்டு கொடுங்க 3 சீட்டு கொடுங்க, இதுதான் திருப்தி. ஏன்னா அரசியல் அங்கீகாரம், இந்த அங்கீகாரம் எல்லாம் செத்து மௌத்தா போயிடுவாங்க. அரசியல் அங்கீகாரம். நீங்க எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு கூட தான் 2 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பண்றீங்க கேட்டால் நாங்கள் முதல்வர்கிட்ட பேசணும். அப்போ முதல்வர் செய்யல, நீங்க அடுத்த கட்டம் என்னங்க பண்ணணும்? நம்ம போய் ஒருத்தங்கிட்ட ஒரு பிரச்சனை விஷயமா சொல்றோம், ஒரு தடவை சொல்றோம், 2 தடவை சொல்றோம், 3 தடவை சொல்றோம். அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க? போட மயிறு நீனாச்சும் உங்க கூட இருந்து எனக்கு என்னென்ன லாபம்னு சொல்லிட்டு விலை வரணுமா இல்லையா? அது போன்ற ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தாங்கன்னா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் உடனே விடுதலை. இப்போ நாசர் பேசும்போது கூட ஒரு விஷயம் சொன்னார், சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு. அது வந்து 1998 நடந்தது. நான் பாஷாபாய் நம்ம முபீனாவுடைய கணவர் அது எல்லாமே சிறையில் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இரவு வந்து 100 வார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 18-20 வயசு, அதுவும் தென் மாவட்டங்களை சேர்ந்து சிறப்பு. அது காரணம் என்னன்னு சொன்னா திருச்சியில ஸ்ரீதரன் என்ற ஒரு பிஜேபிக்காரர் செத்து விட்டாரு. யாரும் கொண்டுட்டாங்கன்னு சொன்னா காவல்துறை என்ன பண்ணும், அரசு என்ன பண்ணும், அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு அவங்கள வந்து நீதி முன்னிறுத்தி தண்டிக்கணும். இல்லையா அதிகபட்சமா இப்படி வந்து ஒரு கொடூர கொலை நடத்திட்டீங்களேன்னு சொன்னா அவருக்கு நீங்க தான் இப்போ வச்சிருக்கீங்க லேட்டஸ்ட் என்கவுண்டர் அப்படி கூட போட்டுக்கலாம். அதை விட்டு நீண்ட காலமா சிறையில் இருக்கக்கூடிய எங்களை தினமும் காலையில் கதவு திறக்கிறது, அடிக்கிறது, பூட்டுறது, மறுபடியும் விட்டுறது, திறக்கிறது, பூட்டுறது, அடிக்கிறது, முடியுது. இது தொடர்ந்து 100 நாட்கள் நடந்தது. அந்த 100 நாட்களுக்கு பிறகுதான் அந்த பாக்ஸர் வடிவேல் என்ற ஒரு நபரை அடித்து கொள்ளுகின்றார்கள். சிறையிலே கலவரம் வருது. எங்களை யார் அடித்தானோ அந்த ஜெயபிரகாஷ் என்கின்ற அந்த டெப்டி ஜெயிலர் யாருடைய தலைமையில் எங்களை அடிச்சாங்களோ அவன் எங்க கண்ணு முன்னாடியே செத்து போனோம். நாங்கெல்லாம் படிவாங்கல, இறைவனா பார்த்து படிவாங்க. அப்பாவிங்க நாங்க சிறையில் இருக்கோம். அப்போ என்ன காரணம் சொன்னா அன்னைக்கு பிஜேபி கூட திமுக கூட்டணி சார். ஏன்னு சொன்னா அந்த இறந்த அந்த டாக்டர் ஸ்ரீதர் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரான். அந்த ரங்கராஜன் குமாரமங்கலம் அத்வானி கிட்ட சொல்லி, அத்வானி முரசலிமாறன் கிட்ட சொல்லி, முரசலிமாறன் முதல்வர் கிட்ட சொல்லி, முதல்வர் வந்து நம்ம ஆளுடைய சட்டத்துறை அமைச்சர் கிட்ட சொல்லி கேவிஎஸ் மூர்த்தி என்கிட்ட ஒரு நபரை நியமனம் பண்ணி தினந்தோறும் அடிக்கிறது போட்டுறது. இதுதான் அது போன்ற ஒரு நீதிமன்றங்கள் இல்லை. இப்ப சொன்ன சமூக அமைப்புகள் எல்லாம் சைலண்ட் மோடு. திமுக எதிர்த்து யாருமே பேசுறது இல்லை பெரும்பாலும். அப்படி அந்த ஒரு கொடூரங்களை முழுமையா அனுபவிச்சோம். கடைசியா அடிச்சுட்டு நம்ம பாஷாபாய். அப்பதான் பாஷாபாயை பத்தி, ஏன்னா நான் வந்து ஜிஹாத் கமிட்டி, அவர் வந்து பாஷாபாய் அல்லுமா, அவரை பத்தி சிறையில தான் பழக்கம் எனக்கு எவ்வளோ. அப்போதான் எங்களெல்லாம் அடித்த மாதிரியே பாஷாபாய் அடிக்க வராங்க. அப்போதான் அவருடைய அந்த உண்மையான அந்த தோற்றம், அந்த பார்வை, அந்த ஒரு இது வந்து நான் கண்டுபிடிச்சேன். அப்படி அந்த லுங்கியை தூக்கி இப்படி மடித்து கட்டிட்டு இப்படி ஒரு தட்டி வாங்கடா பார்த்துக்கலாம், ஒன்று நீ மவுத்து இல்லை நான் மவுத்துறாங்க. நாங்களாம் அடி வாங்கணும், நாங்கள் பெருமைக்காக அடி வாங்கணும். நாங்கள் எங்களெல்லாம் திருப்பி அடி. ஆனால் அவர் மட்டும் 20 பேர் ரவுண்ட் கட்டிட்டு நிற்கும் போது ஹெல்மெட் மாட்டிட்டு வாங்கடா பார்த்துக்கலாம், ஒன்று நான் சாவே இல்லை நீங்கள் யாருன்னா 4 பேர் சாவுகிறாங்க. அவர் அடி உடனே சூப்பர் அடிக்காது அவர் மட்டும் அடிக்காது.
இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். என்ன காரணம் சொன்னா பிஜேபியை சாந்தப்படுத்தும், வேற ஒண்ணுமே இல்லை. இவன் தான் சொல்றான் பிஜேபி உள்ள வந்துடும் அமைதியா இருங்க, பிஜேபி உள்ள வந்துடும் அமைதியா. அட பாவி, பிஜேபி 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்சு அவன் சொன்னான்றதுக்காக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சிறையில் வச்சு கொடுமையா தாக்கின ஒரு நாடாரி கூட்டம் திமுக. அந்த திமுக வந்து சொல்லுது பிஜேபி வந்துடும் அமைதியா இருங்க, பிஜேபி வந்துடும் அமைதியா இருங்க. இதுக்கு சில இஸ்லாமிய அமைப்புகள் என்ன, ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகணும், எப்படியாவது அரசியல் ரீதியாக பெரிய ஆள் ஆகணும், ஆயிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு மயிலும் கூட போகிறது இல்லை, சமுதாயத்துக்கு பிரச்சனையா இல்லை. இன்னைக்கு சிறைவாசிகள் விடுதலைடா சொன்ன இத்தனை நாளாக சிறையிலே இருந்துட்டுனா பரவாயில்ல, அவங்க வெளியே வந்து 2 வருஷம் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் அவங்க சிறைக்கு போகும்போது அதனுடைய கவலைகள் நிச்சயமா அது போல ஆளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அந்த ஒரு வலி வேதனை தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அந்த போன்ற வழிகளை இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்கிறார். அதில் சில சகோதரர்கள் வெளியே வந்து இனி நமக்கு வந்து ஏன்னா இந்த இஸ்லாமிய அமைப்பு அப்படி பில்டப் பண்ணாங்க, இனி நீங்கள்லாம் உள்ளே போக முடியும், நாங்கள் எல்லாம் டைரெக்டாக யார் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டோம், நீங்கள்லாம் உள்ள வெளியே அப்படியே பரவலில் இருந்துட்டு அப்படியே விடுதலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னோன்னு அவங்க வந்து திருமணம் பண்ணாங்க. சில பேர் அங்கங்கே 100, 500, 1000 லட்சம் வாங்கி கடை வச்சாங்க, சில பேர் ஆட்டோ வாங்கினாங்க. இப்படி பெரிய அளவுக்கு இல்லை. யார் இந்த சமூகம் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்த மாநாடு போடுறான்னா 5 கோடி ரூபாய் கொடுக்குறான், 5 கோடி ரூபாய் முஸ்லீம் லீக் சார்பாக நேற்று மாநாடு போடுறான் அவசரமா. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொடுக்குறாங்க, ஆனா அந்த சிறைவாசிகள் சம்பந்தமா யாராவது போய் கேட்டா கொடுக்கறது இல்லை. ஏண்டா அன்னைக்கு அந்த சிறைவாசிகள் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்களை இந்த RSSம் பாஜகவும் திமுக போன்ற கட்சிகள் துணையோடு இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கா. அடிச்சான் திருப்பி அடிச்சான், அவ்வளவுதான். இதே இடத்துல ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம், நானும் நம்ம தோழர் கலைஞன் தான் 2 பேருக்கு யூபா சட்டம் போட்டான். இன்னைக்கு அவரும் பேசியிருக்காரு, நானும் பேசுறேன். மறுபடியும் ஏன்னா இதே இடத்துல தான் நடந்தது அந்த கூட்டம் கூட. இதே மாதிரி சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயம் தான். அவரும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டார், நானும் கொஞ்சம் உணர்ச்சி பேசிட்டேன். உடனே 2 பேருக்கு யூபா சட்டம் போட்டான். அப்போ நான் இப்போ சிறையிலிருந்து விடுதலை ஆகிட்டு 86 வழக்குகள் என்பது போடப்பட்டான். அந்த 86 வழக்குகளும் பார்த்தீங்கன்னா அந்த சிறைவாசிகள் விடுதலை கோரிய போராட்ட வழக்குகள் தான். வேற நான் எதுவும் கொள்ளை அடிக்கல, அடுத்த மிரட்டல, காசு பறிக்கல. 5 முறை கைது செய்யப்பட்டிருக்கான். அதுவும் இதுக்காக தான். தொடர்ந்து இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை இந்த சமூகத்தினுடைய விடியல் என்கின்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து நம்ம களமாட்டி இருக்கோம். இன்னைக்கு பாஷாவே நம்ம கூட இல்லை. நீங்க ஆகும் சொன்னா ஏன் சீமான் கூட எதுக்குங்க போறீங்க எங்கிட்ட? ஏன்னா நான் போன உனக்கேடா வயிறு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டா சரி 100, 200 ரூபாய் ரெடியாக வச்சுருக்கான் வந்து திட்டுறதுக்குன்னு. நம்ம உமாயின் கூட சொன்னார், அண்ணா யாருன்னா 4 பசங்க வச்சு திட்டுங்கண்ணா பதிலுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன்ப்பா பசங்க பதிலுக்கு திட்டு வைக்கலாம், உடனே நம்ம பசங்க துணி போய் அவன் வெட்டி இவன் கொடுத்து தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு வழக்கு கூட அந்த பசங்களுக்கு விடக்கூடாதுப்பா. அதனால திட்டிட்டு போகிறானுங்க. எத்தனை பேர் திட்டானுங்க திட்டு, ஏன்னா அவங்களுடைய குழப்பம் அதுதான். இன்னைக்கு கூட வந்து போன ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த சிறைவாசிகள் விடுதலை பற்றி ஒரு பேசு பொருளாக மறுபடியும் உருவாக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறேன். அந்த மனுவில் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது சிறைவாசிகள் சம்மந்தமாக போய் கொடுக்கணும், அவரும் வாங்கன்ட்டார். நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். அந்த புகைப்படம் போட்ட உடனே ஏன் அவர்கிட்ட போகிறீங்க, அமித்ஷா கிட்ட போக வேண்டியதானே, மோடிக்கிட்டே போய் கேட்க வேண்டியதானே? யார் சொல்றா? எல்லாம் இந்த திமுக அடிமைகள், விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் அடிமைகள், இந்த காங்கிரஸ் முஸ்லீம் அடிமைகள், கம்யூனிஸ்ட் முஸ்லீம் அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை தாக்குறானுங்க. டேய் நான் எதுக்குடா போறேன்? நான் கூட்டணிக்கு வைக்க போறேன்னா இல்லை வேற எதுக்காக போறேன்? அவர் 1923 சட்டமன்றத்தில் இப்போ அந்த நவம்பர் கலவரத்தை பற்றி பேசி இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையை வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது. இன்னைக்கு நாங்களே விடுதலை பண்ண சொல்றோம், நீ ஏன் விடுதலை பண்ணல, உங்களை யார் தடுக்குதுன்னு சட்டமன்றத்தில் கேட்டவுடனே தான் அவங்களுக்கு எல்லாம் பரோல் கிடைச்சது. அதே போன்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் போறோம். எங்களுக்கு அவமானம். உடனே வந்து கூட்டணி வச்சிட்டீங்களா, நான் கூட்டணி வைக்கலாம், அண்ணன் கூட தான் வைக்கணும். அவர் அண்ணன் கூப்பிட விட மாட்டேன்ட்டாரு. எனக்கு வாங்க ஆதரிங்க இன்னொரு சொல்ல கூட இல்லை, அது வேற விஷயம்.
சரி அண்ணன் தான் சொல்லுன்னா தம்பி பாக்கியராஜோ இல்லை இடும்பவன் பொறுத்து அண்ணன் நீங்கள் இந்த வாட்டி கூட்டணிக்கு வாங்க எங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்ல மாட்டேறாங்க. ஏன்னா அவருக்கு கூட்டணிக்கும் சேர்றதில்லை, கூட்டணிக்கு சேர்க்கறதும் இல்லை. அந்த நிலைப்பாடுல உறுதியாக இருக்காரு. நமக்கு அது தேவையே இல்லை. நமக்கு நம்ம சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை எடுத்து போராடுறா, அதுக்கு நாங்கள் வர தயாராக. இன்னைக்கு நீங்க முதல்வரை வச்சுட்டு இப்படி பேசுறீங்க, சிறைவாசி விடுதலை கண்டுக்காம போறான். இதே சீமான் முதல்வராக இருந்து நான் உட்காந்து அண்ணன் நில்லுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அண்ணன் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த நிலைக்கு உருவாக்காம நம்ம கோரிக்கை நிறைவேற்றி இருப்பார். இது போன்ற ஒரு ஆளுமை உள்ள முதல்வர்கள் இருக்கணும். அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ள இஸ்லாமிய தலைவர்கள் உருவானால்தான் இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள். இன்னைக்கு திசையின் விலை, நெல்லை திசையின் விலையில பாத்தீங்கன்னா 1.25 ஒரு ஏக்கர் 25 சென்ட். உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு இவங்ககிட்ட பள்ளிவாசல் இடம் ஒழுங்கா குடியான்னு. ஆனா அப்பாவு யாரு, சபாநாயகர் அப்பாவு சொல்றாரு இல்லைங்க அது புறம்போக்கிடங்க. எது உயர் நீதிமன்றம் சொன்னது புறம்போக்கிடம். ஆனா அம்மா பட்டயத்திலையும் இந்த அனகாபுத்தூர் காகிதமில்லத் நகர்லையும் புல்டோசர் வச்சு எடுக்கும் போது ஏங்க திமுக வாங்க செஞ்சது நீதிமன்ற உத்தரவுங்க. அதே நீதிமன்ற உத்தரவு தஞ்சையில சாஸ்திரா பல்கலைக்கழகம் 58 ஏக்கரை இடிக்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. அங்க போக மாட்டான், ஏன்னா அங்க வச்சிருவோம் அறிவிட்டு. அது பிராமண கூட்டம். டெல்லியில ஊழல் எல்லாம் தோண்டி எடுத்துருவோம், அங்க வைக்க மாட்டான். முஸ்லீமா யாரு கேட்க போறான்? ஆனா இவன் போடுவான் என்னன்னு. யோகி பாருங்க புல்டோசர் வச்சு முஸ்லீம் வீடை இடிக்கிற, நீ என்னடா வச்சு இடிக்கிற? அவனாச்சும் ஒரு புல்டோசர் வச்சு இடிக்கிறான், நீ 5 புல்டோசர் வச்சு ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணியாடா நாதாரி. அப்போ எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப சமீபத்தில் கூட நபிகள் நாயகத்துடைய 1500வது மீலாது விழா. பெரும்பாலும் தமுமுக, இந்த தமிழ் அன்சாரி, SDP எல்லாருக்குமே மீலாது விழா பிடிக்காது, கூடாதுன்னு. இந்த வாட்டி மீலாது விழாக்கு அண்ணனை கூப்பிட்டானே, இந்த வாட்டி சென்னையில் நான் ஒரு கூட்டம் போடுறேன் மீலாது விழாக்கு. மீலாது விழா கூடாதுன்னு சொல்றாங்க, வேண்டாண்ணா என்ன. ஆனா இவனுக்கு மீலாது விழா கூட்டத்துக்கு போய் முதல்வருக்கு முன்னாடி லைன் கட்டி நின்று உட்காந்துட்டாங்க. அங்க நபிகள் நாயகத்தை பாராட்டவில்லை, முதல்வரை பாராட்டுறது தான் போட்டி. நீயா நானா போட்டி. இதெல்லாம் நான் சும்மா சொல்லிங்க, சத்தியமா நடந்தது. சரி உலமா சபை தலைவர் வந்திருக்காரு, இதே அவராச்சும் கடைசியா பேசும்போது ஏண்டா நாதாரி பசங்களை ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு ஏண்டா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லி சொல்லுவாருன்னு பார்த்தா அவரு இவனுங்களை மிஞ்சிய பாராட்டு முதல்வர். ஆறா ஆயுங்க இவரை மிஞ்சி பாராட்டு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டேன், எது நமக்கான அரசியல்? அண்ணன் சீமானை வச்சு நடத்தின அதே மாதிரி எது நமக்கான அரசியல்? 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் முஸ்லீமுக்கு துரோகமா தியாகமா, இதை பற்றி விவாதம் பண்ணோம். அந்த உலமா சபை தலைவர் ஹாஜமுதீன் பொண்ணு ரஹீம், நான் இந்த அரசியலுக்கெல்லாம் வரலப்பான்றேன். ஆனா அங்க முதல்வருக்கு முன்னாடி நின்று அந்த அரசியல் பேசுறாரு மனுஷன். இது எந்த மாதிரி அரசியலை இன்று தமிழ்நாட்டில் போகுதுன்னு சொன்னா, நாளைக்கு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காட்டி 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 இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் மழுக்கடிக்கப்படும் என்பதை இந்த இடத்துல மறுபடியும் சொல்லி நான் சொல்றேன். நிச்சயமாக இந்த தேர்தலில் முஸ்லிம்கள் தெளிவா இருக்கணும். பிஜேபி காட்டி எவனா சொன்னா செருப்பை கட்டி அடிக்கணும். பிஜேபி உங்களை விட எங்களுக்கு தெரியுதா, உனக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல், எங்களுக்கு உணர்வோடு ஊற்றிய உடம்டாது. அது நாங்கள் வாழ்க்கை சாகிறவர்களே பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்போம். நீ சொல்லி நாங்கள் எதிர்க்க வேண்டியது இல்லை என்று கூறி இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளவங்க நன்றி கூறுகிறேன்.